இறைவா எந்தன் துணை நீர் என்னை அறிவீர் எந்தன் சபை நம்மை சபை எனதுள்ள ஒரு நீரே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் கேட்டதெல்லாம் அன்புடனே கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி கேட்டதெல்லாம் அன்புடனே கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி எந்த உதவி என்று மறவே துதிகள் ஏறெடுப்பேன் எந்த உதவி உம்மை நோக்கி பார்த்து உங்களை நினைத்து செய்த நன்மைகளை நினைத்து இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நானே என்றும் என்றென்றும் பாடிடுவேன் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை என்றென்றும் பாடிடுவேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் இயேசுவா ஸ்தோத்திரம் இயேசுவா ஸ்தோத்திரம் இயேசுவா ஸ்தோத்திரம் இயேசுவா ஸ்தோத்திரம் நீரே இயேசுவா ஓ பாட்டே இயேசுவா மாதம் மாதம் போதுமே
சத்துரு எனக்கு விரோதமாய் செய்தாலும் பலிக்காது. சத்துரு எனக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்தாலும் பலிக்காது. கர்த்தாவே உங்களின் தினமும் என்னை தாங்கும் கிருபை, உங்க கிருபை, கிருபை, உங்க கிருபை, கிருபை, உங்க கிருபை. கிருபையினால் நான் இன்னும் இருக்கிறேன். உங்க கிருபையினால் நான் இன்னும் வாழ்கிறேன். உங்க கிருபையினால் நான் இன்னும் இருக்கிறேன். உங்க கிருபையினால் நான் இன்னும் வாழ்கிறேன். உங்க கிருபை. I praise the Lord. இந்நாள் வரையில் காத்தது உங்க கிருபை, உங்க கிருபை. எந்நாள் சிறிய வயது உங்கள் தேவனிடமுடைய இருந்து இந்த கிருபைகளாகச் சுத்தீரே. சிறிய வயது முதல் என்னோடிருந்து உங்க கிருபைகளால் என்னை நீங்கச் சுத்தீரே. உங்க கிருபை, உங்க கிருபை என்னை எந்நாள் வரையில் காத்தது. Rakasharudunia, Rabakarudunia, Rekasharudunia. பலவீனமான நேரத்தில் கருத்தந்து உங்க தயவினால் என்னை காத்தருவினி. பலமில்லாத நேரத்தில் பலத்தந்து உங்க தயவினால் என்னை நீ காத்தீரே. அவைகளுக்கு முன்பாக நீங்க என்ன தீர்ப்படி எல்லாம் நடத்தீரே. அவைகளுக்கு முன்பாக நீரோ எப்படி எல்லாம் உயர்த்தீரே. உங்க செய்கைகளை நான் நினைத்து பார்த்து உமக்கு நன்றிகளை நான் சொல்ல வந்தேன். செய்களை எல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நன்மைகளை நான் சொல்ல வந்தேன். நல்லவரே, நன்மைக்கு நாயகரே, என்றென்றும் என்றென்றும் வாழ்க. நல்லவரே, நன்மைக்கு நாயகரே, நீர் என்றென்றும் என்றென்றும் வாழ்க. ஐயா வாழ்க. தாவீது சொன்னதை போல் நான் சொல்லுவேன். நான் சிறுமையும் எளிமையானவன். தேவரீரோ நீங்க என் நினைவாயிருந்தீர். அதை எப்படி நான் மறப்பேன். தேவரீரோ நீரோ என் நினைவாயிருந்தீர். நான் எப்படி அதை மறப்பேன். சொன்னதை செய்யும் நல்லவரே, உங்க நாமத்துக்கு கோடி கோடி சோத்திரம். ராஜாதி ராஜனாக எங்க மத்தியில் இருந்தீ. அன்று மோசேக்கு உங்களை காண்பிதத்து போல் எங்களுக்கு உண்மை காண்பீரும். அழைத்தீரே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே
தாங்கின சர்வவல்ல தேவனாய் கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி சொல்றீங்களே ரெண்டுக்கிறோம். இந்த ஜூன் மாசம் கூட ஆண்டவரே உங்க கிருபையினாலும் இறக்கங்களாலும் நாங்கள் தாண்டி வந்தோம். ஒவ்வொரு நாளும் மலைகளை தாண்டுகிறது போலதான் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் அறியாத நேரத்தில் எங்களை பாதுகாத்து நாங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் பயங்கரமான கண்ணிகள் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி எறிந்துவிட்டு எங்களை தாண்டுபடி செய்த சர்வவல்ல தேவனை கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்கிறோம். கர்த்தர் உங்களுடைய ஜனங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறீர். உங்களுடைய ஜனங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறீர். இன்னும் விசாரிய மாட்டவரே, இன்னும் விசாரிய மாட்டவரே, இன்னும் எதே உண்மை நோக்கி கூப்பிடுகிறது. தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நன்மையாய் முடித்தள்ளும்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜூன் மாதத்துக்காக கூட நாங்கள் 6 மாதங்கள் 6வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இரியானா கரிவினியாந்திரோ ஷஹோந்திரோ காணியாந்திரோ திரையாந்திரோ நா காணி கிரியோந்திரோ நா ஷஹாத்திரோ காணியாந்திரோ திரவேந்திரோ காணியா பிரகா ஷஹுத்ரோனியா நா காணியாந்திரோ ருபரபரப கர்ஷபோ திரகாணியாந்திரோனியா ரேனோ ஷஹுத்ரோனியா சாத்தன எல்லா கண்ணிகளையும் எல்லா மலைகளையும் எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கர்த்தராக தேவன் அந்நிய பாஷை வல்லமை மூலமாக வெளிப்பட்டு காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்று உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்று உமக்காக இருந்த போது என்னோடு இருந்தீரே, சோதனைகளெல்லாம் விரோதமாக இருந்த போது என்னோட இருந்தீரே. எல்லா சூழ்நிலைகளையும் எனக்காக, எல்லா சூழ்நிலைகளையும் எனக்காக நன்மையாக மாற்றின சர்வவல்ல தேவன். எழுதுகிற சூழ்ச்சிகளும் மரமான உனக்கு விரோதமாக நினைக்கிற நினைவுகளும் கர்த்தர் முறியடித்தார், எங்கு முறியடித்தார் அது வாய்க்காது. எனக்கு விரோதமாய் நினைவுகளை தட்ட உடை தெரிந்தார். சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் கேட்ட நினைவுகளை தட்ட உடை தெரிந்தார். எனக்காக நன்மைகளை செய்தவரோ என்னருகள் கூட இருக்கிறாரே. எனக்காக நன்மைகளை செய்பவரோ என்னோடு கூட இருக்கிறாரே.
உங்களுக்கு நேராக வருகிறது என்னன்னா, சூழ்நிலைகள், சாத்தான் உங்களுக்கு விரோதமாக வைத்த வலைகள், கண்ணிகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து தெரிகிறார். நீங்க அதை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இதுதான் உங்களுடைய பிரச்சனை, உங்களுக்கு விரோதமாக இருந்த பிரச்சனை, இதுதான் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஜனங்க அப்படின்னு நீங்க பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒரே அடியில அடிச்சு உடைச்சிட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீ அமைதியோடு இரு. மகனே மகளே, நீ ஏன் அடிக்கடி சோர்ந்து போற? நான் தான் உனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கேன், வார்த்தைகளை கொடுத்திருக்கேன். உலகத்துல ஒவ்வொருத்தரும் உண்டு, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனை உண்டு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மன கஷ்டம் உண்டு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பிரச்சனைகளை கொண்டு வர்றது கர்த்தர் இல்ல, சாத்தான் தான். கர்த்தருக்கு தெரியாம அப்படிலாம் நடக்கிறது இல்லை. உனக்கு விரோதமாக எந்த காரியம் நடக்கிறது இல்லை. கர்த்தருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குது. அப்ப ஏன் ஆண்டவரே தெரிஞ்சு இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், சில குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அதனால சில நேரங்களில் சில காரியங்கள் நம்மை தாக்குகிறது. ஆனாலும் கர்த்தர், நீ சும்மா இரு, என நீ என்ன நம்புகிற, உன்னுடைய நம்பிக்கை என் மேல் இருக்கிறது, இது நிமித்தமாக உனக்கு நான் இறங்கி உனக்கு நான் உதவிகளை செய்வேன். எப்படி தெரியும்? நமக்கு விரோதமாக நல்லதா பேசி சிரிச்சு பழகி நமக்கு பின்னால குறி கூட தோண்டி வைக்கலாம். யாருக்கு தெரியும்? தேவப்பிள்ளைய நீ பயப்படாத, ஏன்னா நீ ஆண்டுடைய பிள்ளை. நமக்கு முன்பாக நல்லா சிரிப்பாங்க, நல்லா ஹலோ சிஸ்டர், ஹலோ பிரதர் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு ஜனத்தோட சேர்ந்து, கெட்ட ஜனத்தோட சேர்ந்து நயவஞ்சகமாக தோண்டுவாங்க. அவங்க எண்ணங்களால தோண்டுவாங்க. உங்களுக்கு நன்மை நடக்கூடாதுன்னு சொல்லி தோண்டுவாங்க. கவலைப்படாத, நீ அந்த குழியில விட மாட்ட. உன்னை காப்பாற்றுகிறவன் உன்னோட இருக்கிறார். புலி உனக்கு விரோதமா கொஞ்சம் கொஞ்சமா தோண்டின, உனக்கு தெரியாதபடி தோண்டினாங்கல்ல. ஒரு நாள் அவன் அந்த புலி பக்கத்துல வந்து நிற்பாங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவான்? சாத்தானே அவர்கள் அந்த குழியில தள்ளி முடிவான். அதில் கர்த்தருக்கு வேலை இல்லை. சாத்தான் அவன் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறத எழும்ப முடியாததுனால கோபத்துல யார் தோண்டினாங்கன்னோ அவங்கள மூடி மறைச்சுக்குவான். ஆனா நீங்க மூடி மறைக்கப்படுவதில்லை, கர்த்தரால் மறைக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை தேடினாதான் கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். நீங்க தேடாம இந்த வரைக்கும் காணப்பட்டு இருக்கலாம். அநேக நேரங்களில் நீங்க இல்லை, சபை ஆராதனையும், சபையில் இருக்கிற தீர்க்கதரிசன காரியங்களும், சபையில் இருக்கிற வார்த்தைகளும் தான் உங்களை சுற்றி சுற்றி காப்பாற்றுகிறது. யாருமே இந்த உலகத்தில் நல்லவர்கள் இல்லை. ஆராதனை நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் போது முழு நம்பிக்கையோடு அவர் மேல் நாம் சார்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில் இருக்கிற வல்லமை உங்களை காத்து மட்டுமாக கீழே விடாதபடி உங்களை பாதுகாக்கிறார். அதாவது பேசுகிறார். செங்கடலை நடுவாய் பிரிந்த இந்த தேவனின் கரமே. உங்க வாழ்க்கையில கூட எங்க போறதுன்னு தெரியாது, எங்க சமாதானம் கிடைக்கும், எங்க சந்தோஷம் கிடைக்கும். அவங்கள நம்பின சந்தோஷம் கிடைக்கணும்னு நினைச்சேன், இவர்களை நம்பின சந்தோஷம் கிடைக்கணும்னு நினைச்சேன், நிறைய பேர் நம்பின சந்தோஷம் கிடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா சந்தோஷம் கிடைக்கல. வலி, எனக்கு ஒரு நல்ல வலி கர்த்தர் சொன்னாரு, அந்த இடத்துக்கு போவேன்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் எனக்கு சொன்ன வழிக்கு நான் போகிறதுக்கு என்னை யாருமே விடல. எல்லா இடத்துலயும் என்னை நிறுத்துறாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படிதான் நடந்துச்சு. அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்த கர்த்தர் கடைசியில ஒரு சோதனை நேரத்துல அதை கொண்டு வந்து நிறுத்தினார். அப்ப ஆண்டவரை நடத்தும் போது சோதனைகள் வழியாக நடத்துகிறார். பாருங்க, பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம் அவர் நடத்தி கொண்டு வராரு. ஆனா அப்படிப்பட்ட வேலையில கூட சோதனை வரலன்னு சொல்லி பைபிள் போடல. பயங்கரமான சோதனை வந்துருச்சு. எங்க போறதுன்னு தெரியல. இதனால எகிப்தின் ராணுவங்கள்
பார்வோனின் சேனை எங்க போறதுன்னு தெரியல. இங்க பார்த்தா அங்க பார்த்தா எல்லாம் கடைசியா விட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்தா ஏதோ குளம் முன்னாடி நின்றுச்சுன்னா குளத்துல நீச்சல் அடிச்சு தப்பிச்சுக்கலாம். ஆனா முன்னால வந்து நிற்கிறது என்னது? கடல். கடலை ஒரு நாள் ஒருத்தரும் தாண்ட முடியாது. அது குழந்தை குட்டிகளோட கடலுக்குள்ள நீ இறங்க முடியுமா? சின்ன பிறந்த குழந்தை கையில இருக்கு, கடலுக்குள்ள நீ இறங்குவியா? கொஞ்ச தூரம் போக முடியுமா? உன்னால தனியா போக முடியுமா? பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆண்டவர் இருக்கிறார் கூட. ஆண்டு இருக்கும் போது எனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு நீங்க சொல்றீங்க? ஆண்டவர் இருக்கும் போது சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றுவதற்கு தான் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அமைன்னு சொல்லுங்க. சோ கடல் வந்திருக்கு. கடல்ல குழந்தையோட போக முடியுமா? நீ ஆடு மாடுகளோட போக முடியுமா? உங்க வயசான அப்பா அம்மாவோட போக முடியுமா? என்ன பண்றது? ஜனங்களுடைய குழப்பம் பயங்கரமாயிடுச்சு. ஆனா மோசே சொல்றாரு, என்று கண்டே என்று காண்பதில்லை. கூலிக்காரர்களோட கண்ட சொல்றது இந்த வார்த்தை தான். கூலிக்காரர்கள் சொல்றாங்க, இந்த கண்டே என்றுமே காண்பதில்லை. அப்புறம் அழுகுறாங்க, என்ன ஆண்டவரே நடக்கலையே, நடக்கும் சொன்னீங்களே, உங்களை நம்பி நான் சொன்னேன், நடக்கலையே. மோசே அழுகுறாரு. அப்ப ஆண்டு கோவம் தான் வருது. நீ தானே சொன்ன, சொல்லிட்டு அழுகுறிய. கடலா இருந்தா என்னவா இருந்தாலும் எனக்கு என்ன? இவைகள் எல்லாம் வச்சு உண்டாக்கின தேவனாய் கர்த்தர் தான். அப்படின்னு சொல்லுங்க. இவைகள் எல்லாம் என்னுடைய சொல் கேட்டு நடக்கும். அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக கர்த்தர் கீழ்காட்சியை உண்டு பண்ணி பிறந்தார். பிறந்துட்டார். அமைன்னு சொல்லுங்க. அந்த தண்ணி எப்படி நின்றுச்சா? பைபிள் இங்கிலீஷ் பேப்பர் என்ன போட்டுங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடுச்சான். ஃப்ரீஸ் அப்படின்னு போட்டுருக்கு பைபிள்ல, இங்கிலீஷ் பேப்பர். ஃப்ரீஸ்னா என்ன இருக்கும்? ஃப்ரீஸ்னா என்ன இருக்கும்? ஃப்ரீசர்ல இருக்க கட்டி என்ன கட்டி? ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. அந்த கடல் தண்ணி ரெண்டு சைடும் எப்படி நினைச்சு ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. ஒரு ஐஸ் கட்டி ஆகி கீழ் காற்று உள்ள பண்ணி ஃப்ரீஸ் பண்ணாரு கர்த்தர். சயின்டிபிக்கலா பண்ணாரு. மேல இருந்து காத்து, இந்த காத்து வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ற. அப்படியே இப்ப நம்ம ஃப்ரீசர்ல போடுறோம்ல, ஃப்ரீஸ் பண்றாங்க. ஆனா தரை மட்டும் ஃப்ரீஸ் ஆகல. தரை மட்டும் ஃப்ரீஸ் ஆகல. இந்த சைட்ல ஃப்ரீஸ், இந்த சைட்ல ஃப்ரீஸ். எவ்வளோ பெருசா, கொஞ்சம் சின்னதெல்லாம் கிடையாது, பயங்கர பெருசா. அவ்வளவு ஜனம் போனோம். 20 லட்சம், 6 லட்சம் புருஷர்கள், 20 லட்சம் பேருக்கு மேல போனோம். அவங்களுடைய வைஃப், பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாம் சேர்த்து 50 லட்சம் பேர். அவ்வளோ பெருசா பண்ணி ஃப்ரீஸ் பண்ணாங்க. சரி ஃப்ரீஸ், சரி ஃப்ரீஸ், சரி ரோடு. அந்த ரோடு வந்து குளிர்ல. உன்னையும் அப்படிதான் நடக்க பண்ணுவார். அப்படின்னு சொல்லுங்க. ஃப்ரீஸ் பண்ணி நடக்க பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கோர பயங்கரமான புயல், கொடிய ஆலையின் மத்தியில். கோர பயங்கரமான புயல், கொடிய ஆலையின் மத்தியில். Say
வல்லமை கர்த்தர் பயன்படுத்தினார் பார்த்தீங்களா? காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை 91 92 வருஷம்லாம் 93 94 95 96 வருஷம்லாம் அப்பொழுது தினமும் ஒலித்து போவோம். சாயங்காலம் எங்க அண்ணன் வேலையில இருந்து வருவாரு, அப்புறம் சில பிரதர்ஸ் இருந்தாங்க கூட, நானும் இருப்பேன், எங்க அம்மா இருப்பாங்க, சில நேரத்துல எங்க அப்பா கார்ல 2 கார்ல போய் தினமும் ஒவ்வொரு இடங்கள்ல ஊழியம் பண்ணுவோம். இப்ப காதல் வீட்டுல இருக்கல அவரு, நானு, ஒரு 5-6 பேர் பிரதர்ஸ், எங்க அப்பா அம்மா ஒவ்வொரு மாதம் வரும், ஒவ்வொரு ஏரியா படம் பார்ப்போம், ஒவ்வொரு ஏரியால வருஷக்கணக்கில் தினமும் சாயங்காலம் தான் ஊழியம் தான். அப்போ ஃபர்ஸ்ட் நான் பாடுற பாட்டு, அந்த நாட்கள்ல இந்த பாட்டுல ஃபேமஸ் இல்லை, ஒவ்வொரு இடங்கள்ல பாடி 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 ஒரு பயங்கரமான புயல் கொடிய அலையை காத்தீர்கள், ஒரு பயங்கரமான புயல் கொடிய அலையை காத்தீர்கள், காற்றும் கரங்கள் மாற்ற சேர்த்து வைத்த அன்பரை, காற்றும் கரங்கள் மாற்ற சேர்த்து வைத்த அன்பரை. அந்த நாட்களிலே நல்ல வருஷம் வருஷக்கணக்கில் தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு வச்சு பாருங்க. நாங்க போய் பாட்டு பாடலன்னா எங்க அண்ணனுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. பாட்டு பாடினாதான் அவர் பிரசங்கமே ஆரம்பிப்பாரு. அது அனாயிண்டிங் அப்படிதான் இருந்துச்சு. நான் பாட்டு பாட்டேன், செய்வேன், பாட்டு 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 பாடினாதான் அவரால் பிரசங்கமே பண்ண முடியும். அது அனாயிண்டிங், தட்ஸ் தி பவர் ஆஃப் காட். தினமும் ஒரு நாள் விடாம ஊழியத்துக்காக சாயங்காலம் ஒவ்வொரு ஏரியா அப்படியே தெருவுக்கல்ல வீடுகள்ல வருஷ கணக்கில் ஊழியம் செஞ்சோம். பயங்கரமான தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரை ஆராதிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளும் பெரிய காரியங்களும் செய்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நீங்கள் என்ன ஊழியம் செஞ்சிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க கர்த்தருக்காக? எத்தனை பேர் ரட்சிப்புல நடத்திருக்கீங்க? ஒன்றும் செய்யல, ஆனா கூட ஆண்டோடைய கிருபை அவ்வளோ ஈஸியா உங்களுக்கு வந்திருக்குது. ஸோ நீங்க எதிர்த்து நிற்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள்னா அவருடைய பார்வையில ரொம்ப ஊழியம் செஞ்சதுனால அவருடைய பார்வையில ரொம்ப விசேஷத்தவர்கள். அவர்களை தொட்டால் என் கண்ணின் மணியை அவன் தொடுகிறான். அவ்வளோ விளையாட பெற்றவர்களா இருக்காங்க. ஸோ தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு கஷ்ட காலங்கள் உண்டு. அந்த கஷ்ட காலங்கள்ல இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார். நம்ம பலச நினைக்கிறோம், கர்த்தர் எப்படிலாம் நம்ம நடத்தினார், எப்படிலாம் நம்ம இருந்தோம், கர்த்தர் எப்படிலாம் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நல்ல நிலைமை கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு மற்றவர்களுக்கு ஒடுக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாளுக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான புயல் வந்தாலும் பாருங்க, இன்னைக்கு என்னென்ன வருது, எல் நிலம் அப்படின்னு வருது. சூப்பர் எல் நிலம். அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கடல், பசிபிக் கடல்ல. அதனால என்ன ஆகும், இதனால உண்டான பாதிப்புகள் என்ன, பயங்கர விஷயம். அந்த வெயில் தாக்கத்துல எல்லா பயிர்களும் அழிவு. முக்கியமா என்னன்னா மழை வரும். ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அப்பப்போ பெய்ய வேண்டிய மழை ஒரே நல்ல பெய்ச்சு. அந்த தண்ணி நீங்க சேர்த்து வைக்க முடியலன்னா காய்கறி விளையாது. ஏன்னா பூமியில போர் பண்ணாலும் தண்ணி கிடைக்காது. அப்போ உங்களுக்கு குடிக்கிற தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ கவர்மெண்ட் வார்ன் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ தண்ணி கிடைக்காம நீ என்ன பண்ற, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காம எல்லாத்தையும் பார்த்துட்டு இதையும் பார்ப்பேன் இல்ல. ஸோ இதுக்காக இன்னைக்கே நீங்க ஜாப் பண்ணணும். இவங்க எல்லாவற்றில இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வயசானவங்கள, சின்ன குழந்தைங்கலாம் ரொம்ப டேஞ்சரு, வாலிபர்களுக்கே டேஞ்சரு. ஸோ தேவ பிள்ளைகளா இருக்கிறேன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இது வரைக்கும்
நம்முடைய கண்களால் பார்த்தது ஒருவேளை 18ஆம் நூற்றாண்டுல வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஸோ இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல இருக்கோம், மாடர்ன் காரியங்கள் நடக்கிறது பார்ப்போம். இந்தியாவுக்கு தான் அதிகமான பாதிப்பு, ஆஸ்திரேலியாவுக்கு பாதிப்பு. பயிர் தக்காளி வாங்க முடியாது, காய்கறி வாங்க முடியாது. இந்தியா தேசம் வறட்சியில் இருக்கும், எல்லாம் காஞ்சி போயிடும். இந்த இருக்கிற மரங்கள் இதுக்கு தண்ணி இருக்கிறதுனால வேப்பமாக இருக்குது. அந்த வேப்ப மரத்துக்கு தண்ணி கீழே இல்லைன்னா அது சத்தம். அது தாங்கும், அதெல்லாம் தாங்க, எதுவுமே தாங்காது, எதுவுமே இருக்காது. ஸோ உஷ்ணம் இன்னும் அதிகமாகும், மரங்கள் செத்து போகும், செடிகள் செத்து போகும். வீட்டில் வளர்த்த எல்லா மரங்களும் செத்து போகும், செடிகள்லாம் எதுவுமே இருக்காது, பச்சையாக எதுவுமே தெரியாது, எல்லாமே செத்துரும். அப்போ தண்ணியே இருக்காது. காற்று எப்போவே பயங்கரமாக நிற்குது. என்ன காற்று? அனல் காற்று. வெயில் பயங்கரமாக இருக்கு. இன்னும் வேற ஸ்டார்ட் ஆகுது சொல்லிட்டே இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பார்க்கலாம். ரீல்ஸ் எடுத்தீங்கன்னா 20 ரீல்ஸ்ல ஒரு ரீல் கூட உண்மையான ரீலான்னு தெரியல. நிஜமாவே ரீல்ஸ்ல இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொல்லி உண்மையாவும் தப்பட கூட தான் மாட்டோம். ஏன்னா அல்லாம 20 பேர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளா இருக்கிற இடம் ஜூன் மாசத்துல கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு நன்மையானது செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம எழுத எல்லாவற்றையும் கர்த்தர். நான் பாஸ்ட் நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆமா, நான் சொல்லி என் வாய் அப்படி இருக்கே சொல்றதுதான் என் வாய் இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்கேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறதா ஆகாது. அமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்போ நாம் கொஞ்சம் நிறைய கடந்து போவோம். சூழ்நிலை எல்லாம் பாருங்க. சூழ்நிலை மனுஷர்களாக எதிராக இருந்துச்சு. இப்ப மரங்கள் கொடிகள்லாம் எதிராக. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் எல்லாம் பகையானதோ, பார்த்து பயப்பட மாட்டேன். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் காரியங்கள் செய்வார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளும் நினைத்தோம். நம்மை ஆசிரியர் நடத்திருக்கிறார்.